Hey guys, welcome back to my channel. This is reshmanrj. So இன்னைக்கு வந்து சண்டேனாலே வந்து நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பயுமே வந்து நம்ம சண்டே ஆனா மோஸ்ட்லி பிரியாணி தான் எல்லார் வீட்லயும் செய்வோம். அப்படி இல்லைன்னா கிரேவி சுக்கா அந்த மாதிரி தான் செய்வோம். பட் நான் இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் குசைன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா shrimp white sauce spaghetti தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பேரே வந்து ரொம்ப லென்த்தியா தான் இருக்கும், பட் செய்யறது வந்து ரொம்ப 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 ஈஸிங்க. சோ நம்ம பாஸ்தா மாதிரி தான் வந்து ஸ்பெகட்டி பண்ண போறோம். ஆனா எப்பயுமே சிக்கன் தான் நம்ம பண்ணுவோம். பட் சிக்கன் மஷ்ரூம்லாம் இல்லாம ப்ரான்ஸ் வச்சு தான் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப 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 ஈஸி. ஒரு 15 to 30 மினிட்ஸ்ல வந்து நம்ம குக்கிங் முடிச்சிடலாம். சோ வாங்க நம்ம அதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரான்ஸை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரான்ஸை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர், லாஸ்ட்டாக வந்து குமின் பவுடர் ஜீரகத்தூள் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வினிகர் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 hour ஆச்சும் நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 2 to 3 hours கூட இதை நீங்கள் தாராளமாக ஊற வைக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மீன்வைல் நம்ம இந்த ஸ்பெகட்டியை பாயில் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு aaAaaa அப்படிங்கிற ஒரு பிராண்டோட வீட் பாஸ்தா தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்பெகட்டி வந்து நான் இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ ஸ்பெகட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெகட்டியை வந்து அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆயில், நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் தான் இதில் ஸ்ப்ரே பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி வந்துடுங்க. இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையை வச்சு ரெண்டையும் உடைக்கும் போது அது டக்குன்னு பிரேக் ஆயிடணும். ஸோ அப்போ நம்ம ஸ்பெகட்டி வந்து கரெக்டாக பாயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரான்ஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னைக்கு கிரில் பேன் தாங்க எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வந்து பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை தான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரான்ஸ், அதை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக அந்த தண்ணி இருக்கும்ல அது எல்லாத்தையுமே சேர்த்தே இதோட ஆட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரான்ஸை எப்போவுமே நம்ம 5 to 7 மினிட்ஸ் தாங்க குக் பண்ணணும். 7 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ப்ரான்ஸ்லாம் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரான்ஸோட ரா ஸ்மெல்லாம் சூப்பராக போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம குக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் ப்ரான்ஸுமே வந்து சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ப்ரான்ஸை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கட் பண்ணும்போது ப்ரான்ஸ் வந்து டக்குன்னு கட் ஆயிடணுங்க. ஸோ அந்த மாதிரி கட் ஆனாலே வந்து ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு பெரிய பேன் வச்சிடலாம். இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் வந்து நீங்கள் பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டு ஏன் நம்ம நிறைய சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவருக்காக தாங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. ஸோ மைதா சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மைதாவும் பட்டரும் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர்டான ஒரு ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் நல்லா அதை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். அது எல்லா பாலையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் பாலையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஃபுல்லில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும் போதே சாஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சியில் வரணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கணும், ஒரு திக்கான சாஸ் கன்சிஸ்டன்சியில் வரணும். ஆக்சுவலி வந்து ஷ்ரிம்ப்ஸ் ஒயிட் சாஸ் ஸ்பெகட்டி வந்து நான் நிறைய யூடியூப்ல பார்த்தேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செய்யும்போது எனக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியல. பட் எதுலையுமே ஒரு ப்ராப்பரான ரெசிபி வீடியோ இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானே தான் செஞ்சுருக்கேன். ஆக்சுவலி இது நல்லா தாங்க வரும். ஏன்னா நான் ஒரு 3-4 டைம்ஸ் இந்த ஸ்பெகட்டி செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரான்ஸை இந்த சாஸோட போட்டுடலாம். ஆக்சுவலி இதுக்கு டேஸ்டே வந்து இந்த ப்ரான்ஸ் தாங்க. இந்த ப்ரான்ஸ்ல இந்த பட்டரி சாஸ் தான் வந்து இதோட டேஸ்டே. ஸோ நீங்கள் செய்யும் போது இந்த பட்டரையும் சேர்த்து இந்த சாஸ்ல அப்ளை பண்ணிடுங்களா, சாஸ்ல போட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே டிங்கி வலிச்சு. ஸோ நீங்கள் ப்ரான்ஸ் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலரே வந்து கொஞ்சம் ஒரு சாண்டில் கலரில் சேஞ்ச் ஆகும். அண்ட் அதோட ஸ்மெல்லும் வேற லெவலில் இருக்குங்க. ப்ரான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சிருக்க ஸ்பெகட்டியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஸ்பெகட்டி வந்து கொஞ்சம் பிரேக் ஆகாம அந்த சாஸ் வந்து கொஞ்சம் மேல ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா நீளமா வரும், டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஸ்பெகட்டி எல்லாமே சூப்பராக நம்ம சாஸோட மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் ஸ்பெகட்டி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட் சாஸ் பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா ஸ்பெகட்டி என்ன செஞ்சாலும் நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லேட்டாகி ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட டேஸ்டே டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். ஸோ நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 5 to 10 minutesலேயே வந்து அதை சாப்பிட்ருங்க. அப்போ தான் அதோட டேஸ்டே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைஸ் சீஸை வந்து இதில் பிச்சு போட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ நம்ம ஸ்பெகட்டியை பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சீஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோட சீஸ் ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்பெகட்டியில் இறங்கியிருக்குங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இதை நம்ம பிளேட்டில் இப்போ எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து டேஸ்ட் பாருங்க. ஓகே, லெட்ஸ் டேஸ்ட் இட். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ஆவி பறக்குதா? பார்த்து சுட போகுது. சீரியஸ்லி நான் செஞ்சதே பெஸ்ட்டு. இது என் தங்கச்சி தான் செஞ்சேன். ஸோ அவள் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். கம் மணி மணி பசிக்குது மணி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். நமக்கு சோறு தான் முக்கியம்.